يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அகீதா தொடர் வகுப்பிலே சென்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அகீதா என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்ன, இவைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்ன, அதே நேரத்தில் தௌஹீதை முறிக்கக்கூடிய இணை வைப்பு, குஃபுர், நிஃபாக் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகம், அதே போன்று தௌஹீதிலே குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள், ஈமானுக்கும் இஸ்லாமுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன, ஈமான் என்பது வெறுமனே நாங்கள் உள்ளத்தினால் 6 விடயங்களை நம்பினால் போதுமா, அல்லது எங்களுடைய செயற்பாடுகளினாலும் ஈமான் உள்ள விடயங்கள் வெளிப்பட வேண்டுமா, எங்களுடைய வாய்களினால் மொழியப்பட வேண்டிய ஈமான் சார்ந்த அம்சங்கள் இருக்கின்றனவா போன்ற அம்சங்களை அகீதாவின் அறிமுகம் என்ற தலைப்பினூடாக நாங்கள் தெரிந்திருந்தோம். இன்றைய தினம் இந்த அகீதாவை கற்றுக்கொள்வதின் அவசியம், இந்த அகீதாவை கற்றுக்கொள்வதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் என்ன என்கின்ற விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இணை வைப்பு என்பது அல்லாஹ்விடம் மன்னிக்கப்படாத ஒரு பாவமாகும். பாவங்களிலே மிக பெரும் பாவம். இந்த இணை வைப்பை ஒரு பொழுதும் அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அப்போ அகீதாவை நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக எவ்வாறான இணை வைப்புகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, வெறுமனை சிலைகளை வணங்குவது மாத்திரம் என்ன கிடையாது, இணை வைப்பு கிடையாது. மாற்றமாக அல்லாஹுக்குரிய பண்புகளில் ஒன்றே ஒரு மனிதனுக்கு நாங்கள் கொடுத்து விட்டால் அல்லது வேறு யாருக்கோ கொடுத்து விட்டால் அதுவும் என்ன செய்துவிடும், இணை வைப்பாக மாறிவிடும். எனவே எங்களுடைய செயற்பாடுகளில், எங்களுடைய பேச்சுக்களில் இணை வைப்பு என்கின்ற இந்த பெரிய பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு அகீதாவின் முக்கியத்துவம் மிகவும் பங்களிப்பை வழங்குகிறது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபியை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான், நபியே, உங்களுக்கும் உங்கள் முன்னர் வந்த தூதர்களுக்கும் நாங்கள் வஹி அறிவித்தோம், லைன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தால் ல யஹ்பதன்ன அமலுக, உங்களுடைய நல்ல அமல்கள் அனைத்துமே வீணாகி போய்விடும், செல்லுபடியற்றதாக ஆகிவிடும் என்று உங்களுக்கும் உங்கள் முன்னர் வந்த நபிமார்களுக்கும் நாங்கள் வஹி அறிவித்தோம் என்று நபியை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான். தௌஹீதை போதிக்க வந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இணை வைப்பில் ஈடுபட்டாலும் உங்களுடைய நல்ல அமல்கள் என்ன செய்துவிடும், வீணாகி போய்விடும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு பொழுதும் இணை வைப்பை மன்னிக்கவே மாட்டான். வேறு பாவங்கள் நாடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான், அவைகளை மன்னிப்பான் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு இடத்துல, இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லா, யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹு தாலா சுவனத்தை அவருக்கு ஹராமாக்கி விட்டார். வமஅவாஹுன்னார், அவர் தங்குமிடம் நரகம்தான் என்று. வீடுகள் குடி போனால் அல்லது புது வீடு கட்டினால் வீட்டு மூலைகளிலே தாயத்துக்கள் கட்டுவது இன்றும் அந்த நடைமுறை முஸ்லிம்களுக்கு மத்தியில் என்ன இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அவர்கள் நம்புகிறார்கள் இது எங்களை என்ன செய்யும், ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கிறது. அப்போ ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் எங்களை ஆபத்துக்களிலிருந்து என்ன பாதுகாப்பவன். எனவே அல்லாஹுக்கு ஒரு பண்பை நாம் அறிந்தோ அறியாமலோ இந்த தாயத்துக்கு என்ன செய்கிறோம், கொடுத்து விடுகிறோம். அங்கே இணை வைப்பு என்ன செய்கின்றன, இடம்பெறுகின்றன. இவர்களுக்கு சுவர்க்கம் ஹராமன் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். நரகத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு மீண்டும் சுவர்க்கத்துக்கு அனுப்புகிற லிஸ்ட்டில் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன், தெளிவாகவே அல்லாஹுக்குரிய மாத்திரமுரிய ஒரு பண்பை இந்த தாயத்துக்கு என்ன செய்து விட்டார்கள், கொடுத்து விட்டார்கள். அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று வீடுகளிலே
அவுலியாக்களுடைய மண்ணறைகளிலிருந்து மண்களை கொண்டு வந்து வைப்பார்கள். ஊர்வனவைகள் இந்த மண்கள் இருந்தால் வீடுகளுக்கு வராதாம் என்று ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த ஊர்வனவைகள் அனுப்புவதும் அனுப்பாமல் இருப்பதும் அல்லாஹ். வீட்டை நீங்கள் மண்ணை வச்சாலும் மண்ணை வைக்காட்டியும் அல்லாஹ் நாடினா என்ன செய்யும்? அந்த ஊர்வனவைகள் உங்களுடைய வீடுகளுக்கு வரும். அப்போ அல்லாஹு தாலா உங்களை பாதுகாக்க வேண்டிய அம்சங்களில் இந்த மண்களுக்கும் தாயத்துக்களுக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த பவர் இருப்பதாக நம்புகிறார்கள். அல்லாஹுக்கு இருக்க வேண்டிய பவர் இந்த தாயத்துக்களுக்கும் மண்களுக்கும் இருப்பதாக என்ன செய்கிறார்கள்? மக்கள் நம்புகிறார்கள். இவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்பதாக அல் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, சமூகத்தில் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய சில விடயங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். நாம் எல்லாருமே சீட்டுக்கு சேரக்கூடிய ஒரு வளமை எங்களிடம் இருக்கிறது. சீட்டு கட்டுறாக்கள் நிறைய பேர் நம்மள என்ன செய்வோம்? மிதிப்போம். என்னோட சமூகத்தில் பரவலான ஒரு நம்பிக்கை இருக்கு, குறித்த சில நபர்கள் சீட்டெடுத்தால் எங்களுக்கு அருகாமையில் என்ன செய்யும்? துண்டு கிடைக்கும். இப்படி ஒரு நம்பிக்கை வளமையில் எங்கள் சமூகத்தில் என்ன இருக்கு. சில ஆக்கள் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இவர மகள் எடுத்தால் உண்மையில் என்ன செய்யும்? ஒரு தரம் அந்த புள்ள எடுத்திருக்கும், ஒரு 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் சீட்டு என்ன செஞ்சிருக்கும்? கிடைச்சிருக்கும். அதை வச்சு அந்த மக்கள் எப்படி நம்புகிறார்கள் என்றால், இந்த குழந்தை எடுத்தால், என்னுடைய மருமகள் எடுத்தால், என்னுடைய புள்ளை எடுத்தால் சீட்டு அருகாமையில் என்ன செய்யும்? கிடைக்கும். இது சமூகத்தில் நாங்கள் பரவலாக பார்க்கிறோம். சீட்டு குலுக்குகின்ற நேரங்களில் ஓராக்களும் ஒரு பிள்ளைகளை அல்லது ஒரு சின்ன பிள்ளைகளையோ அல்லது அவரோட மருமக்களையோ யாரும் என்ன செய்வாங்க? கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படின்னா, இவர்கள் அந்த சீட்டை எடுத்தால் சீட்டு அருகாமையில் என்ன செய்யும்? விழும். இதுவும் ஒரு வகையான இணை வைப்பு, ஒரு வகையான நம்பிக்கை. இது அல்லாஹ் நாடுகின்ற விடயம், கல்லாக்கத்தில் உள்ள விஷயம். அல்லாஹ் யாருக்கு எந்த நம்பர் எந்த இலக்கம் எப்போ கிட்டத்தில் கிடைக்கணுமா இல்லை தூரத்தில் கிடைக்கணுமா என்று அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும்? நடக்கும். எங்கட கையில் எதுவுமே கிடையாது. அப்போ அன்பிற்குரிய உறவுகளே, இப்படி நம்புவது இணை வைப்புக்கு என்ன செய்யும்? எங்களை இட்டு செல்லும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சில வியாபாரிகள் கை முகூர்த்தம் பார்க்குறது, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. யாராவது ஒரு மூளை வந்து இன்றைக்கி கடையில் சாமான் வாங்கிட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன செய்யும்? பரக்கத்தாக தான் நம்மளுக்கு தொழில் போகும். அல்லது சிலர்கள் அப்படி நம்பிய சில ஆக்களை வச்சிருக்காங்க. மனைவியிட்ட காசை கொடுத்து முதலாவது என்ன செய்வாங்க? பொருளை வாங்குன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. மனைவி வாங்கினால் அன்றைய நாள் அல்ஹம்துலில்லாஹ் ஓஹோன்னு என்ன செய்யும்? வியாபாரம் நடக்கும் என்று நம்புகிறார்கள். இப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர், இப்படி கை முகூர்த்தம் பார்ப்பது என்பதும் இணை வைப்பு ஏற்படுத்தக்கூடிய. அல்லாஹ் எந்த அளவுக்கு ரிஸ்க்கே நம்மளுக்கு இன்றைக்கி நாடிக்கானோ, எந்த அளவு வியாபாரத்தை நாடிக்கானோ, என்ன நடந்தாலும் அதை தாண்டி ஒரு ரூபாயும் கூடுதலாக நாம் என்ன செய்ய மாட்டோம்? சம்பாதிக்க மாட்டோம். இவ்வளோதான் நிர்ணயித்திருந்தால் ஒரு ரூபா குறையும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? சம்பாதிக்க மாட்டோம். அப்போ கலாக்கதிற்கு முரணாக என்ன செய்கிறது? இந்த கைமூர்த்தம் பார்க்கின்ற ஒரு அம்சம் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இவைகள் எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அகீதாவை சரியான முறையில் நாங்கள் படிக்கவில்லை. இணை வைப்புகள் எப்படியான ரூபத்திலே எங்களுடைய செயற்பாடுகளில் அரங்கேறுகிறது என்பதை நாங்கள் என்ன செய்யவில்லை? சரியான முறையில் படிக்கவில்லை. உண்மையிலேயே இதனால் இணை வைப்பு உருவாகிறது என்று அறிந்தால் அந்த மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? செய்ய மாட்டார்கள். கைமூத்தம் பார்க்க மாட்டார்கள். சீட்டெடுக்கும் பொழுதோ குறித்த நபர்கள் எடுத்தால் அருகாமையில் சீட்டுளும் என்பதற்காக வேண்டி அந்த அப்படியான லக்கான மனிதர்களை கூட்டி போகணும் என்ன செய்ய மாட்டார்கள்? நினைக்க மாட்டார்கள். அப்போ அவர்கள் படிக்கவில்லை. அப்போ அகீதாவின் முக்கியத்துவம் எந்த அளவு எங்களுடைய சமூகத்தினுடைய தேவைப்பாடாக இருக்கிறது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சில டைமில் நாங்கள் பேசுவோம், நீ நினைச்சதானப்பா நடந்திருக்கி, நீ நினைச்சதான் நடந்திருக்கு, நீ சொன்னதானே என்ன செஞ்சிருக்கி நடந்திருக்கின்னு சொல்லிடுறோம். சஹாபாக்கள் ரசூலுல்லாவிடம் அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்தது என்று சொன்னார்கள். அல்லாஹ் நாடியதும் இன்னும் நீங்கள் நாடியதும் இடம்பெறுகிறது அப்படின்னு என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டித்து சொல்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதான் நடந்தது, சும்ம சித்த பின்பு நீங்கள் நாடினீங்க அப்படின்னு சொல்லுங்க. அல்லது சும்ம ஷா முஹம்மத், பின்பு முஹம்மது என்ன செய்தார்? நாடினார் என்று சொல்லுங்க. அல்லாஹ்வையும் என்னையும் இணைத்து சொல்லாதீர்கள், அல்லாஹ் என்னையும் இணைத்து சொல்லாதீர்கள். நீங்களும் நாடியதும் அல்லாஹ் நாடியதும் நடந்ததுன்னு சொல்லாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹோடு என்ன செய்கிறீர்கள்? அந்த விடயத்திலே இணைத்து விடுகிறீர்கள். இப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? தடுத்தார்கள். இந்த விடயத்தை யூதர்களில் ஒருவர் தான் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொல்லுகிறார்கள், இன்னக்கும் துனத்திதூன, நீங்களும் இணை வைக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறார்கள், நீங்களும் இணை வைக்கிறீர்கள். வ இன்னக்கும் துஷ்ரிகூன, நீங்களும் இணை வைக்கிறீர்கள். தக்கூலூன, நீங்கள் சொல்லுகிறீர்கள், மாஷா அல்லாஹு வஷிஅத, அல்லாஹ் நாடுறதும் நீங்கள் நாடுவதும் நடக்குது அப்படின்னு சொல்லுகிறீர்கள். வல் கஅபதி, கஅபாவின் மீது ஆணையாக என்று சத்தியம் பண்ணுகிறீர்கள்.
அப்போ நீங்களும் என்ன செய்கிறீர்கள்? இணை வைக்கிறீர்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் சத்தியம் செய்வதாக இருந்தால் காபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுங்க. காபா மீது சத்தியமாக, தாய் மீது சத்தியமாக, தந்தை மீது சத்தியமாக, புள்ளன் மீது சத்தியமாக, பள்ளிவாயில் மீது சத்தியமாக, இப்படியெல்லாம் சத்தியம் செய்ய முடியாது. சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் மீது ஆணையான என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லது அல்லாஹுக்கு என்று விசேட பண்புகள் அதன் மீது ஆணையான நாம் என்ன செய்யணும்? சொல்லணும். அப்போ காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லிட்டு இருந்த அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மீது சொன்னார்கள், வ ரப்பில் காபா, காபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாகனு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறார்கள், மாஷா அல்லாஹு சும்ம ஷிஅத, அல்லாஹ் நாடியதும் பின்னர் நீங்கள் நாடியதும் நடந்தது அப்படின்னு சொல்லுங்க. சேர்த்து சொல்லாதீர்கள், அல்லாஹ்வும் நீங்களும் நாடியது. அப்படின்னால் ஒரு விடயத்தை அப்பொழுதுதான் அல்லாஹ்வும் நாடி இருக்கிறான், நீங்களும் நாடி இருக்கிறீர்கள். அப்போ அல்லாஹ்வினுடைய பண்பை உங்களுக்கும் கொடுத்ததாக, எனக்கும் முகமதாக எனக்கும் தந்ததாக என்ன செய்துவிடும்? அது மாறிவிடும். அது இணை வைப்பு. எனவே அல்லாஹ் நாடினான், பின்னர் நீங்கள் நாடினீர்கள். ஆனால் இன்றைக்கி நாம் அல்லாஹ்வை சேர்ப்பதும் கிடையாது, நீங்கள் நினைச்சதான், நீங்கள் நானதான், நீங்கள் சொன்னதான் நடந்திருக்கி அப்படின்னு என்ன செய்கிறோம்? சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகிறோம். அப்போ அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் என்றும் சொல்லக்கூடாது, நீங்கள் நாடியதான் நடக்குது அப்படின்னு என்ன செய்யப்படாது? சொல்லக்கூடாது. அது எங்களுடைய தௌஹீதை என்ன செய்யும்? கேள்விக்குறியாக்கும். இணை வைப்பின் பக்கம் அந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? எங்களை இட்டு செல்லும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் இல்லைன்னா அந்த வேலை நடக்காது, அவர் இருந்ததால அந்த வேலை என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. நீங்கள் இல்லைன்னா எனக்கு யாரும் உதவி செய்கிறதுக்கு இல்லை, இப்படின்னு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தான் எங்களுக்கு என்ன செய்வன்? உதவி செய்பவன். குறித்த ஒரு நபரை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நியமித்திருக்கிறான், அவ்வளவுதான். ஆனால் உதவி செய்பவன் யார்? அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே தான் அன்பிற்குரிய உறவுகளே, நீங்கள் இருந்தால்தான் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் இருந்ததால தான் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது, உங்களால் மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும்னு சொல்கிறது, உங்களால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்கிறது, இவைகளெல்லாம் இணை வைப்பு கிட்டி செல்லக்கூடிய வார்த்தைகள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் வாழ்ந்த 3 மனிதர்களுடைய சம்பவம். அதாவது ஒருவர் கண்குருடராக இருந்தார், ஒருவர் வழுக்குத்தலை உள்ளவராக இருந்தார், ஒருவர் வெண்குஷ்ட நோயினால் என்ன செஞ்சிருந்தார்? பீடிக்கப்பட்டிருந்தார். அல்லாஹு தஆலா அவர்களை சோதிக்க நாடினால், அவர்களுக்கு செல்வங்களை கொடுத்தால், அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தினால், பின்னர் அல்லாஹு தஆலா குறித்த வானவரை அனுப்பி அவர் ஏழ்மையாக இருப்பது போன்று, இவர்களிடம் உதவி செய்வது போன்று ஒரு கேட்கக்கூடிய நிலையில் அவர்களை சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? அனுப்பினான். அப்பொழுது அந்த வானவர் என்ன சொன்னார் என்றால், இந்த மனிதர்களிடம் வந்து அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஃபலா பலாகல் யௌம இல்லா பில்லாஹி சும்ம பிக்க, இன்றைய தினம் எனக்கு உதவி செய்பவர்கள் யாரும் கிடையாது அல்லாஹ்வை தவிர, பின்னர் உங்களை தவிர. எப்படி சொல்லலைண்டா, உங்களை தவிர வேறு யாரும் எனக்கு உதவி செய்பவர்கள் கிடையாது. ஏண்டா அல்லாஹ் தான் என்ன செய்வன்? உதவி செய்பவன். இவரை ஒரு சபபாக அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான்? நிர்ணயித்திருக்கிறான். அல்லது எப்படி சொல்லவில்லை? அல்லாஹையும் உங்களையும் தவிர வேறு யாரும் எனக்கு உதவி செய்பவன் இல்லை என்றும் சொல்லவில்லை. அல்லாஹுக்குரிய ஒரு பண்போடு உடனே நம்மளுக்கு உதவி செய்ய போகிறவரோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் கலந்து கொள்ள போகிறவரோ அதை இணைத்து என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது, பிரித்து சொல்ல வேண்டும். அல்லாஹு தான் முதலாவது என்ன? உதவி செய்பவன். பின்னர் நீங்கள் என்ன செய்யக்கூடியவர்? எனக்கு உதவி செய்யக்கூடியவர். அப்போ அல்லாஹை தவிர உதவி செய்யக்கூடியவர் இல்லை, பின்னர் நீங்கள் தான் என்ன செய்கிறீர்கள்? அல்லாஹை தவிர நீங்கள் மட்டும்தான் என்ன செய்கிறீர்கள்? உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறீர்கள். இதை அந்த வானவர் என்ன செய்கிறார்? அழகாக இந்த ஹதீஸில் நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். அந்த வானவர் சொன்ன வார்த்தை ஃபலா பலாகல் யௌம இல்லா பில்லாஹி சும்ம பிக்க. அப்போ பிரித்து அல்லாஹை தவிர, அல்லாஹுக்கு அப்பால் நாம் சொல்லுவோமே, அல்லாஹுக்கு அப்பால் உன்னை நான் நம்பியிருக்கிறேன், அல்லாஹுக்கு அப்பால் நீ தான் எனக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். இப்படி சொல்கிறது பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வையும் உன்னையும் தவிர வேறு யாரும் உதவி செய்ய கிடையாது. இந்த அல்லாஹ் ஒருவரை இணைப்பது அல்லது அல்லாஹ்வை மறந்து உன்னை தவிர வேறு யாரும் உதவி செய்ய கிடையாது, உதவி செய்ய முடியாது என்று சொல்லுவது இணை வைப்பை ஏற்படுத்தும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த அகீதாவை கற்றுக்கொள்வதன் மூலமாக முஸ்லிம்கள் என்ற பெயரில் வழிகட்ட பிரிவுகளுடைய சிந்தனையை விட்டும் எங்களை பாதுகாப்பதற்கு இந்த அகீதா என்ன செய்யும்? பயன்பெறும். எத்தனையோ வழிகட்ட பிரிவுகள் இந்த சமூகத்தில் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூத நசாராக்கள் 72 பிரிவாக என்ன செய்தார்கள்? பிரிந்தார்கள்.
என்னுடைய உம்மத்து 73 பிரிவுகளாக பிரியும். அவர்கள் காபிர்களை, முஷ்ரிக்குகளை, நசாராக்களை, யூதர்களை ரசூலுல்லாஹ் சொல்லலை. என்னுடைய உம்மத் அண்ணா முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? 73 பிரிவுகளாக பிரிவார்கள் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எத்தனையோ பிரிவுகள் சமூகத்தில் ஹவாரிஜில் இருக்கிறார்கள், முஅத்தஸிலாக்கள் இருக்கிறார்கள், ஷியாக்கள் இருக்கிறார்கள், ராஃபிலாக்கள் இருக்கிறார்கள், முர்ஜியாக்கள் இருக்கிறார்கள், கதிரியா, ஜபரியா, ஜமாத்துல் முஸ்லிமின், இப்படி வழிகட்ட எத்தனையோ பிரிவுகள் சமூகத்தில் என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வழிகட்ட பிரிவுகளுடைய சிந்தனை விட்டும் பாதுகாப்பதற்கு இந்த அகீதா என்ன செய்யும்? எங்களுக்கு உதவி செய்யும். அகீதாவை சரியான முறையில் நாங்கள் படித்தால் இந்த வழிகட்ட பிரிவுகளுடைய சிந்தனையை விட்டும் எங்களை இந்த அகீதா பாதுகாக்கும். இந்த அகீதா எங்களை பாதுகாக்கும். ஓரிரு வழிகட்ட பிரிவினுடைய உதாரணங்களை சொல்கிறேன். ஹவாரிஜிகள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அடையாளம் காணப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திலே கிடைத்த கனிமத் பொருட்களை என்ன செய்கிறார்கள்? பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது துல் ஹுவைசிரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ் யஅதில், அல்லாஹ்வின் தூதர் நீங்கள் நீதமாக நடங்கள் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வயலக உனக்கு கேடு உண்டாகட்டும், வமை யஅதில் இதா லம் அஅதில், நான் நீதமாக நடக்காட்டி இந்த உலகத்தில் யார் நீதமாக நடக்க போகிறார்? ஒரு நீதமாக நடக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நீதமாக நட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீர்கள். நான் நீதமாக நடக்காட்டி வேறு யார் இந்த பூமியில் நீதமாக நடக்க போகிறார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்து, யார் சொல்லுவது? அல்லாஹ்வின் தூதரே அனுமதி தாருங்கள், அவருடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன் அப்படின்னு என்ன செய்தார்கள் சொன்னார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாஹு, அவரை விட்டுவிடு, இவருக்கு சில தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் உங்களையும் வைத்து ஒப்பிட்டால் உங்களுடைய தொழுகையை விட அவர்களுடைய தொழுகை எங்கேயோ இருக்கும், உங்களுடைய நோன்பை விட அவர்களுடைய நோன்பு எங்கேயோ இருக்கும், நீங்கள் குர்ஆன் ஓதுறதை விட அவருடைய குர்ஆன் ஓதுற அந்த இபாதத் எங்கே இருக்கும், வணக்க வழிபாடுகளில் உங்களை விட மிக டொப்ல என்ன செய்வார்கள்? அவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஈமான் அம்பை எறிந்தால் நீங்கள் எரிகின்ற பிராணியை துளைத்து கொண்டு அம்பு செல்லுமே, எந்த அளவு வேகத்தில் அந்த பிராணியை துளைத்து கொண்டு செல்லுமோ அதை விட வேகமாக அவருடைய ஈமான் என்ன செய்துவிடும்? பறி போய்விடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்த அந்த செய்தி அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி எப்போ சொல்கிறார்கள் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சிஃபின் யுத்தத்துக்கு பின்னால் ஹவாரிஜில் என்ன செய்தார்கள்? நாங்கள் அலிக்கு எதிராக என்ன செய்கிறோம்? வெளியிறங்குகிறோம் என்று என்ன செய்தார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை விட்டும் அவர்களுக்கு எதிராக என்ன செய்தார்கள்? வெளிக்கிறங்கினார்கள். அப்பொழுதுதான் என்ன செய்தார்கள்? அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை சொல்கிறார்கள். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் ஹவாரிஜியில் பொறுத்தவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்னு சொன்னால், அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக என்ன செய்வார்கள்? கிளர்ச்சி செய்வார்கள். ஆட்சியாளர் பிழை செய்கிறார்கள், உடனே என்ன செய்வார்கள்? அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள். பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், ஒருவர் என்ன செய்கிறார்? ஷிர்கை தவிர ஒரு விபச்சாரம் செய்து விட்டார், ஒருவர் கொலை செய்து விட்டார், அல்லது ஒருவர் களவெடுத்து விட்டார். 7 பாவங்களை அல்லாஹ்வின் சொன்னார்கள். சபா இஜ்தனிபு சபா அல் மூபிகாத், அழிவிலிட்டு செல்லக்கூடிய 7 பாவங்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். அது முதலாவது இணை வைப்பு தான் என்ன செஞ்சிடும்? அது நிரந்தர நரகத்தை நம்மளுக்கு தேடி தந்துடும். மற்ற 6 பாவங்கள் இருக்கு, இதில் ஏதாவது ஒன்று செய்து விடுகிறார். அல்லது அல்லாஹ்வின் தூதர் அக்பருல் கபாயிர் என்று சொன்ன பாவங்களில் 3 பாவங்கள் உண்டு, இணை வைப்பு, அதை தவிர பெற்றோருக்கு நோவினை செய்வது, பொய்ச்சத்தியம் செய்வது, இப்படியான பெரிய பாவங்கள் ஈடுபட்டால் அவர்களை காபிர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அவர்கள் காபிர்கள், அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. பெரும்பாவங்கள் ஈடுபட்டால் அவர்கள் காபிர்கள். எனவே அவர்களை என்ன செய்யணும்? கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஹவாரிஜிகள் இருப்பார்கள். அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், திருமணம் முடித்து ஒருவர் விபச்சாரம் செய்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். இந்த சட்டத்தை முழுமையாக என்ன செய்கிறார்? அவர்கள் மறுப்பார்கள். இந்த சட்டம் இல்லை என்று என்ன செய்வார்கள்? மார்க்கத்திலே பகிரங்கமாக அறியப்பட்ட ஒரு சட்டத்தை மறுப்பார்கள். அதே நேரத்தில் ஹைலுக்கார பெண்கள், மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்கள் விடக்கூடிய தொழுகையை கலா செய்வது வாஜிப் என்ற நிலைப்பாட்டில் என்ன செய்வார்கள்? இருப்பார். இப்படி ஹவாரிஜிகளுக்கு என்ன இருக்கு? சில நிலைப்பாடுகள், சில சிந்தனைகள் இருக்கு. அப்போ இவங்களோட சிந்தனைகள் நம்மிடம் ஊடுருவாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சரியான அகீதாவை என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அதே போன்று மூத்தசிலாக்கள்கிட்ட தௌஹீதுண்டா நாமளும் எப்படி தௌஹீதுன்னு செல்கிறோம்? அல்லாஹ்வை தவிர வணங்கப்பட தகுதியானவன் யாரும் கிடையாது. அல்லாஹை போல, அவனுடைய சிஃபாத்துகளை போல வேறு யாருக்குமே எந்த சிஃபாத்துகளும் கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய சிஃபாத்துகளை மறுத்து விடுவார்கள் மூத்தசிலாக்கள். ஏனென்றால் அல்லாஹ்வும் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ்வும் கேட்கக்கூடியவன் என்றா
நாமளும் அடியார்களும் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள். எனவே அடியார்களுடைய பண்புக்கு இந்த பண்புகள் என்ன செய்து விடுகின்றன, ஒத்து போய் விடுகின்றன. எனவே அல்லாஹு தஆலா யாருக்குமே எதிலையும் என்ன செய்ய மாட்டான், ஒத்து போக மாட்டான். எனவே அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை எல்லாம் என்ன செய்து விடுவார்கள், மறுத்து விடுவார்கள். அதே போல குறிப்பாக கதிரை மறுப்பார்கள். கலா கதிர் இருக்கே அதை என்ன செய்வார்கள், மறுப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஆதிலானவன், நீதமானவன். அது எப்படி ஒரு ஆளுக்கு பாவத்தை அல்லாஹு தஆலா செய்கிறதுக்கு நாடுற, ஒரு ஆளை தொலை வைக்கிற, ஒரு ஆளை தொலை வைக்காம நாடுற. நாம் என்ன சொல்லுவோம், எல்லாமே அல்லாஹ்வினுடைய கதிரில் என்ன செய்யுது, நடக்குது. ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இது நல்லது இது கெட்டது என்கின்றதை தெளிவுபடுத்தி பகுத்தறிவு என்ன செஞ்சிருக்கான், தந்திருக்கான். எங்களுடைய ஒரு முயற்சி அதில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது அஹ்லு சுன்னாவுடைய என்ன நிலைப்பாடு கதிருடைய விடயத்தில். ஆனால் மூத்தசிலாக்கள் அதே போன்ற கதிரியாக்கள் இவங்க முழுசா என்ன செய்வாங்க, கதிரை மறுத்துடுவாங்க. அல்லாஹு தஆலா ஆதிலானவன், நீதமானவன். அப்படி ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டான், நாட மாட்டான் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்வார்கள், அந்த கதிரை மறுத்து விடுவார்கள். அதே போன்று அவர்களிடம் உலகத்தில் மன்சிலத்தும் பைனல் மன்சிலத்தேன் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இப்போ ஒருவர் ஒரு பாவம் செய்து விட்டால், அவரை முஃமின் என்று சொல்ல மாட்டார்கள், காஃபிர்னு சொல்ல மாட்டார்கள். மூத்தசிலாக்கள் முஃமின் சொல்ல மாட்டார்கள், காஃபிர். ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைப்பாடு. காஃபிரும் இல்லை, அவர் முஃமினும் இல்லை. அவர் தௌபா செய்தால் முஃமின், தௌபா செய்யவிட்டால் அவர் என்ன, காஃபிர். இது உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஹுக்கும். முஸ்லீம் இல்லை, காஃபிரும் இல்லை, முஃமினும் இல்லை, காஃபிரும் இல்லை. தௌபா மௌத்தாரத்துக்கு முதல் அவர் செய்த பாவங்களை தௌபா செய்தால் அவர் முஃமினாக மரணிக்கிறார், இல்லைன்னா அவர் காஃபிர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, மூத்தசிலாக்கள் நம்புகிறார்கள். அடுத்ததாக அல் வஅது அல் வஈத் என்கிற நிலைப்பாடு இருக்கிறது, வாக்கும் எச்சரிக்கையும். இப்போ இன்னென்ன அமல்களை நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு நரகம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்கிறான். இணை வைப்புக்கு மாத்திரம் நிரந்தர நரகம். இன்னும் இணை வைப்பை தவிர்த்து எத்தனையோ நரகத்துக்கிட்ட செல்லக்கூடிய பாவங்கள் என்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்களில் யார் ஈடுபடுகிறாரோ அவர் நரகத்துக்கு தான் போவார். அவரை அல்லாஹு தஆலா மன்னிச்சு என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். இது அல்லாஹ்வோட வாக்கு. இந்த காரியங்கள் நரகத்துக்கு இட்டு செல்லுமாக இருந்தால் இந்த காரியத்தை செய்தவன் நரகவாதி. இந்த உலகத்தில் தௌபா செய்து மீண்டா ஓகே, இல்லைண்டா நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு செயலை ஒரு மனிதன் செய்து விட்டு மௌத்தாகி விட்டான், அவன் நிரந்தர நரகவாதி. அவனுக்கு புறம் என்ன இல்லை, சுவர்க்கம் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறார்கள், நம்புகிறார்கள். நாம் என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வை நம்பிய ஒரே காரணத்துக்காக வேண்டி நாம் நரகத்தில் தண்டனைகள் அனுபவித்து விட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். அல்லது அல்லாஹ் மன்னித்தால் நரகத்துக்கு போகாமலும் என்ன செய்யலாம், சுவர்க்கத்துக்கு போகலாம். இது அஹ்லு சுன்னாக்களுடைய நம்பிக்கை. ஆனால் மூத்தசிலாக்கள் எப்படி நம்புகிறார்கள், அவர்கள் சொல்வதை பார்த்தால் நம்மளுக்கு ஏதோ சரி போன்றான் என்ன செய்யும், விளங்கும். இது அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், இந்த செயலை செய்தால் உங்களுக்கு நரகம் அண்ணா, நீங்கள் நரகம் தான். இந்த செயலை செய்தால் இந்த உலகத்தில் தௌபா செய்து உங்களுக்கு நரகம் தான், புற சுவர்க்கத்துக்கு வர அது எல்லாமே என்ன இல்லை அப்படின்னு என்ன செய்கிறார்கள், மூத்தசிலாக்கள் நம்புகிறார்கள். அடுத்ததாக நன்மையை ஏமி தீமையை தடுப்பது. இந்த கொலை எங்கிட்டையும் இருக்கு, நன்மையை ஏமி தீமையை தடுக்கிறங்கிறது. ஆனால் இவங்களை பார்த்தால் அதில் எல்லை மீறி போவார்கள். நன்மையை ஏமி தீமையை தடுக்கிற விஷயத்தில் எல்லை மீறுவார்கள். எப்படியாவது நாம் அவருக்கு ஒரு பாவம் நடந்தால் தடுத்தே ஆகணும். அந்த உள்ளத்தால் வெறுத்து போகிறங்கிற நிலைப்பாடே என்ன கிடையாது. சக்தி இருந்தால் என்ன செய்யணும், நாவால் சொல்லணும், அல்லது கையால் தடுக்கணும். இல்லை ரசூல் என்ன செஞ்சாங்க, உள்ளத்தால் வெறுத்து என்ன செய்யணும், போகணும். அது ஈமானுடைய பலகீனமான பகுதி. இவங்கிட்ட அந்த உள்ளத்தால் வெறுக்கிறது இல்லை, ஒன்று வாயால் தடுக்கணும், இல்லாட்டி கையால் தடுக்கணும், இல்லாட்டி வாளால் தடுக்கணும். சக்தி இருந்தால் என்ன செய்யணும், வாழை கையேந்தி என்ன செய்யணும், அந்த பாவத்தை தடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு உள்ளவர்கள். எனவே தான் இவர்கள் பாவம் செய்யக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், முஸ்லீம் ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் வாளினால் என்ன செய்ய வேண்டும், அவருடைய பாவங்களை தடுக்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் முஅ்தஸிலாக்கள் இருக்கிறார்கள். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான சிந்தனைகள் ஆங்காங்கே இருந்து எங்களை என்ன செய்யும், வந்தடையும். ஆங்காங்கே இருந்து எங்களை வந்தடையும். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள், ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் அவரிடம் தெளிவான குஃப்ரை நீங்கள் காணாதவரை அவர்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியாது, கிளர்ச்சி செய்ய முடியாது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் சவுதி ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அவர்களுக்கு எதிராக இப்படி செய்யப்படும் அப்படி செய்யப்படும் எத்தனையோ போஸ்ட்டுகள் என்ன செய்யும் ஃபேஸ்புக்கில் உலா வருது. உண்மையிலே அது இஸ்லாமிய ஆட்சியா இல்லைங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் சவுதி நாட்டில் அது எப்படி கருதப்படுகிறது, அது ஒரு இஸ்லாமிய ஆட்சி, மக்கள் அந்த ஆட்சிக்கு என்ன செய்யணும், கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று தான் சவுதி நாட்டில் என்ன செய்யப்படுகிறது, அது கருதப்படுகிறது. எனவே சவுதி மக்கள் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக என்ன செய்ய முடியாது, கிளர்ச்சி செய்ய முடியாது. அப்போ அவர் பாவம் செய்கின்ற பொழுது ரகசியமான முறையில் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும். ரகசியமான முறையில் அவர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அது உலமாக்களினுடைய என்ன கடமை. ஆனால் மக்கள் என்ன செய்ய முடியாது,
கிளர்ச்சி செய்ய முடியாது. கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் பதிவுகள் போடுவதோ அல்லது நடவடிக்கையில் ஈடுபடுவதோ எதுவுமே என்ன முடியாது. இது இஸ்லாமிய ஆட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டம். தெளிவாக அவர் காஃபிர். என்ன செய்கிறார்? தொழுகை என்ன செய்கிறார்? மறுக்கார். 5 நேர தொழுகை இஸ்லாத்தில் இல்லைங்கார். இவர் காஃபிர். நம்ம சென்ற பாடத்தில் படிச்சிருந்தோம். மார்க்கத்தில் பகிரங்கமாக எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத ஒரு விடயத்தை ஒருவர் மறுத்தால் அவர் காஃபிர். தொழாதவர் அது வேற விஷயம். தொழுகை இல்லைன்னு என்ன செய்கிறார்? சொல்றார். ஜக்காத் இல்லைங்கார், நோன்பு இல்லைங்கார், இவர் காஃபிர். இப்படி தெளிவான குஃபுரை அந்த ஆட்சியாளர் நீங்கள் காணாதவரை அவர்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியாது? கிளர்ச்சி செய்ய முடியாது. ஆனால் இந்த ஹவாரிஜில் முத்தசிலாக்கள் என்ன செய்வார்கள்? கிளர்ச்சி செய்வார்கள். ஆட்சியாளர்கள் கொலை செய்தால் அவர்களுக்கு எதிராக என்ன செய்வார்கள்? கிளர்ச்சி செய்வார்கள். எனவே இந்த கிளர்ச்சி என்பது சமூகத்தில் இப்போ பரவலாக வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் எல்லாம் என்ன செய்கிறோம்? பார்த்துக்கிட்டு வரோம். சவுதி ஆட்சியாளர்கள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சரி. முதலாவது அது இஸ்லாமிய ஆட்சியா இல்லைங்கிறது சவுதி நாட்டுக்கு வெளியே உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடு இருக்குது. உண்மையான இஸ்லாமிய ஆட்சியா இல்லையா, மன்னர் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வருமா என்கிறதெல்லாம் என்ன கருத்து வேறுபாடுக்குள்ள விஷயம். ஆனால் சவுதி நாட்டில் அது என்ன இஸ்லாமிய ஆட்சி. எனவே அந்த மக்கள் என்ன செய்ய முடியாது? அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடியாது என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான சிந்தனைகள் எங்களை வந்தடைகின்ற பொழுது இதில் நாங்கள் வழி தவறாமல் அவர்கள் சொல்வது சரிதானே, எப்படி ஆட்சியாளர்கள் சாராயம் குடிக்க முடியும், எப்படி ஆட்சியாளர் விபச்சாரம் செய்ய முடியும், எப்படி ஆட்சியாளர்கள் கிளப்பை கொண்டு வர முடியும், அவர் சொல்றது சரிதானே, இதுக்கு எதிராக நாம் என்ன செய்யணும்? போராடணுமே என்கின்ற சிந்தனை வந்தால் அது முத்தசிலாக்கள் ஹவாரிஜிலுடைய சிந்தனை எங்களுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. எனவே இந்த இவ்வாறான சிந்தனைகள் பிழையான சிந்தனைகள், வழிகட்டு போன கொள்கைவாதிகளுடைய சிந்தனைகள் என்பதை நாம் சரியான அகீதாவை படிப்பதனூடாக தான் என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் முஸ்லிம்களில் தற்கொலை செய்கின்ற வீதம் குறைய சிலர்கள் செய்கிறார்கள். ஆனால் மிக குறை முஸ்லிம்களிடம். ஏன்? நாம் கலா கதிரை நம்பியிருக்கோம். அப்போ எங்களோட உயிரை நாங்கள் என்ன செய்யறோம்? உலகத்தில் சரியான அகீதாவின் மூலமாக பாதுகாக்கிறோம். என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்ட தலையில் போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம் அல்லது அந்த சிந்தனை விட்டும் தூரமாகி விடுகிறோம். ஆனால் அந்நியவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி தற்கொலை செய்யக்கூடிய எத்தனையோ நியூஸ்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். ஏன்? அவங்ககிட்ட அந்த கலாக்கத்தினுடைய நம்பிக்கை இல்லாதால அப்படி மனசு என்ன செய்கிறாங்க? விட்டுடுறாங்க. இனி நம்மளால் வாழ்ந்து என்ன செய்ய? ஒரு 10 லட்சம் 20 லட்சம் லொஸ்ட் ஆகிடுது. இனி என்ன செய்கிற? கடனாளி நாம. இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு என்ன செய்கிறாங்க? உயிரை மாய்க்கிறார்கள். சிலர்கள் மூளையை விட்டு விடுகிறார்கள். அப்படியே பைத்தியமாகி போகிறார்கள். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கலா கதிர் என்கின்ற நம்பிக்கை எங்களுடைய உயிர்களை பாதுகாக்குகிறது. அதே நேரத்தில் எங்களுடைய மகிழ்ச்சியை பறிக்காமல் என்ன செய்கிறது? சந்தோஷத்தை பறிக்காமல் என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. என்ன நடந்தாலும் இது என்ன படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தாலா எழுதிட்டான், இதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு நாம் என்ன செய்வோம்? நம்பிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அல்லாஹ்ல தவக்குல் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். இன்றைக்கு நம்மளுக்கு இன்றைக்கு வளமையாக 10,000 ரூபா நாம் உழைக்க வேண்டாம், இன்றைக்கு 5,000 தான் உழைச்சோம்னா இது இன்றைக்கு அல்லாஹ் நம்மளுக்கு எழுதின ரிஸ்க் அவ்வளவுதானே என்ன செய்வோம்? இரவிக்கெல்லாம் குந்திக்கிட்டு இருந்து என்ன செய்ய மாட்டோம்? யோசிக்க மாட்டோம். என்ன புல விட்டோம்? வளமையாக 10,000 ரூபா நாம் உழைக்கிறோம், இன்றைக்கி 5,000 தானே உழைச்சிருக்கோம், என்ன புல விட்டோம்? இன்றைக்கி இரவிக்கு தூங்காமல் இருந்து குந்திட்டு என்ன செய்ய மாட்டோம்? யோசிக்க மாட்டோம். அல்லாஹ் நாட்டிருக்கேன் ரிஸ்க் இன்றைக்கு இவ்வளவுதான் என்ன செய்வோம்? முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல் வணக்க வழிபாடுகளில் தொழில்களில் ஈடுபடுவதனால் வணக்க வழிபாடுகளில் என்ன செய்ய மாட்டோம்? குறைபாடு செய்ய மாட்டோம். ஏன்? பாங்கு செல்லுதா? பள்ளிக்கு ஓடி வருவோம் தொழுகிறதுக்கு. ஏன் ஓடி வரும்? அல்லாஹ்ட கட்டளை நம்ம ஓடி வருவோம். அங்கே தொழில் போய்த்திருமே அந்த சிந்தனை நம்மளுக்கு என்ன செய்யாது? வராது. ஏன்? ரிஸ்க்கை நம்ம நம்பி இருக்கும். அல்லாஹ் எனக்கு விதித்தது எனக்கு என்ன செய்யும்? கலா கதிரில் என்ன விதித்திருக்கானோ நான் அவரத்தை தொழாமல் நின்றாலும் சரி, தொழுவு போட்டு நின்றாலும் சரி, அதான் என்ன செய்யும்? எனக்கு கிடைக்கும். சிலர்கள் நோன்பு பிடிப்பதே கிடையாது. சில ஆண்கள் ரமதானுடைய காலத்தில் நோன்பு பிடிக்கும். ஏன்னா அவங்களோட தொழில் என்ன செய்ய கஷ்டமா? நோம்போட தொழில் செய்வது கஷ்டம். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ ரிஸ்கில் நம்மளுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அதனால் இபாதத்தில் என்ன செய்கிறோம்? பொடுபோக்கு செய்கிறோம். அப்போ சரியான அகீதாவை கலா கதிரை சரியான முறையில் நாம் படித்து கொண்டால் இப்படியாக இபாதத்துகளில் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டோம்? பொடுபோக்கு காட்ட மாட்டோம். ரிஸ்கே காரணம் காட்டும். இன்றைக்கி இந்த டைமுக்கு ஒரு வியாபாரம் வந்திருக்கு, இதை நான் செய்யாமட்டா பள்ளிக்கு போனால் அந்த வியாபாரம் மிஸ் ஆயிருமே, ஒரு 2 லட்சம் ரூபாயோட வியாபாரம் வந்திருக்கு, நான் பள்ளிக்கு போய் தண்டா இந்த வியாபாரம் மிஸ் ஆயிருமே என்று நாம் என்ன செய்ய நினைக்க மாட்டோம். ஒன்று நில்லுங்க தொழுவிட்டு வாரோம்னு சொல்லுவோம், இல்லாட்டி நீங்கள் வேற ஒரு கடைக்கு போய் பாருங்கன்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். அல்லாஹு தாலா எனக்கு விதித்தது இன்றைக்கி என்ன செய்யும்? கிடைக்கும். அதற்காக வேண்டிய என்னுடைய கடமைகளில் என்னுடைய வணக்க வழிபாடுகளில் நான் என்ன செய்ய மாட்டேன்? பொடுபோக்கு காட்ட மாட்டேன் என்று நாம் நம்பி இபாதத்துகளிலே கவனம் செலுத்துவோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, அப்போ அகீதாவை நாம் படிப்பதனுடைய அவசியம் இணை வைப்பை விட்டும் எங்களை என்ன செய்யும்? பாதுகாக்கும். வழிகட்ட பிரிவுகளினுடைய சிந்தனைகளை விட்டும் என்ன செய்யும்?
எங்களுடைய ஈமானை எங்களுடைய நம்பிக்கையை பாதுகாக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய உயிரை பாதுகாக்கும். எங்களுடைய மகிழ்ச்சிகளை பறிக்காது. எங்களுடைய நாங்கள் மூளை விடக்கூடிய நிலைகளுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஏன்னா இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. தொழிலில் லொஸ்டாகிறது அல்லது சிலர்கள் மனைவியின் மீது அதிக அன்பு வச்சிருப்பார்கள். மனைவி இன்னொரு தொடர்புண்டு அப்படியே அவுட் ஆகிடுவான். என்ன செய்வான், அவுட். அது பிறகு ரோட்டில் கொஞ்ச நாளைக்கு பிறகு அப்படியே சும்மா அப்படியே உலாத்திக்கிட்டு போவான். கேட்டால் இப்படி தான் பொண்டாட்டி இன்னொரு தொடர்பு பயன்படுத்த மூளை விட்டுட்டான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் கலா கதிரினுடைய உறுதியான நம்பிக்கையின்மை. அதனால தான் இப்படியான நிகழ்வுகள் என்ன செய்யணும். அல்லாஹ் நாடு இருக்கான், நீ போ, நான் வேறொரு கல்யாணத்தை முடிச்சுட்டு போ, நீ போ, நான் கல்யாணம் முடிச்சு இல்லையோ நீ என்ன போ, அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும், நடக்கும், விஷயம் முடிஞ்சு. அப்போ கலா கதிர் என்பது எங்களுடைய மகிழ்ச்சிகளை சந்தோஷங்களை ஒரு பொழுதும் என்ன செய்யாது, பறிக்காது. கலா கதிரை நாங்கள் சரியான முறையில் நம்பினார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர்ந்தும் நாங்கள் சில விடயங்கள் என்ன செய்வோம், இந்த அகீதா வகுப்பில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹு தாலா சரியான முறையில் அவனை ஈமான் கொண்டு அந்த ஈமான் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள்வான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.